2026 திமுகவுக்கு பாடை கட்டுவோம். எனக்கு தெரிந்த அரசியல் அறிவுப்படி திமுகவிற்கு பாடை கட்டுவோம் சொன்ன பல பேரை பாடையில ஏத்திருக்காங்க இந்த குரூப். செந்தில் பாலாஜி பேரே வராது. ஆனா இங்க வந்தோடனே செந்தில் பாலாஜியை நாங்க முடிச்சு கட்டிடுவோம், தீர்த்து கட்டிடுவோம், நாங்க முதலமைச்சரான பிறகு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரு அப்படின்னு ஒட்டி விட்டுட்டு பாருங்க. நீதிமன்றத்துல பம்புறதும் மக்கள் மன்றத்துல நெஞ்ச தூக்கி நிப்பாட்டுறதும் இதைத்தான் இந்த கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையில அங்க நடந்தது எந்த சதியும் கிடையாது. நடந்தது அங்க ஒரு விபத்து. நாம இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம். விஜய் கழுத்தை நிறுத்தி கொண்டாருன்னு கேரத்தனமா சொல்ற ஆளுங்க நம்ம கிடையாது. எல்லா சினிமா நடிகர்களையும் ஏன் ரிட்டையர்ட் ஆனவங்க போனவங்க வந்தவங்க நாளைக்கு சாவ போறது கூட எல்லாம் உள்ள தெரியுதுங்களே. ஏன் 50 பேருக்கு காசை கொடுத்து ரெடி பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. மக்களை திரட்டு, ரசிகர்களை திரட்டு, ஓட்டு பிரிக்கிற வேலையை பாரு. மறைமுகமா பாஜகவை தொடாத. இன்னைக்கு எப்படி இருக்கே அப்படியே இருந்துட்டு போ. வணக்கம் தோழர்களே. விஜயே ஆதவர்ஜுனாக்கு போன் பண்ணி முக்கியமான விஷயத்த பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டுல புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியர், உங்களுக்கு யாருன்னே தெரியுங்க, நீங்க தான் எல்லா அரசியலும் தெரிஞ்சவங்களாச்சே, அதே ஆள் தான் ஆடிட்டர் குருமூர்த்தி. அவர்கள் மூலமாக 3 மணி நேரம் பேச்சுவார்த்தை டெல்லியோட நடந்திருக்கு. இதையெல்லாம் உளவுத்துறை மூலமாக தெரிந்து கொண்ட முதலமைச்சர் வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருக்காரு. அதாங்க இப்ப நம்ம பேச போறோம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நேத்துல இருந்து நம்ம விஜயை பத்தி தீர்ப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த தீர்ப்பு வந்த உடனே விஜயோடைய தற்குறி கழகத்தினுடைய தம்பிகள் எல்லாம் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான். 2026 திமுகவுக்கு பாடை கட்டுவோம். எனக்கு தெரிந்த அரசியல் அறிவுப்படி திமுகவிற்கு பாடை கட்டுவோம் சொன்ன பல பேரை பாடையில ஏத்திருக்காங்க இந்த குரூப். அரசியல் களத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு குரூப். முரண்பாடுகள் அவங்க மேல இருக்கு, அது வேற. ஆனா அரசியல் களத்துல ஸ்ட்ராங்கா நின்னு அடிச்ச ஒரு கூட்டம் இருக்குன்னா அது திமுக தான். இந்த பாட கட்டுவேன்னு சொன்ன பூரா பாட கட்டி முடிஞ்சு புதைச்சு பூ வச்சு புல்லு முளைச்சு போய் கிடக்கு. இதுல புதுசா ஒரு பீஸ் வந்திருக்கு. புதுசா வரவங்க பூரா திமுகவுக்கு பாட கட்டணும்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. நம்ம பார்த்து அரசியல் அப்படிதான். அததான் இப்பயும் போட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்களா. நடுராத்திரியில, அதாவது இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே மாலையில விஜய் ஆதவர்ஜுனாவுக்கு போன் பண்ணிட்டார். எதுக்கு போன் பண்றாரு? பரவாயில்லப்பா, நான் யோசிச்சுட்டு இருந்தாலும் என் கூட இல்லையா, நான் தனியா வீட்டுல கிடந்தேன். புசியானந்த் தலைமறைவு. அவர் கடலுக்குள்ள இருக்காரா, காட்டுல இருக்காரா, மலையில இருக்காரானே தெரியல. அவர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு. இவரு நம்ம கூட இந்த வியூக வகுப்பாளர் இருக்காரு இல்லையா, அவரெல்லாம் எங்க இருக்காருன்னே தெரியல. கூட இருந்த அத்தனை பேரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நீ ஒருத்தன் தான் டெல்லியிலே போய் டேரா போட்டு டெல்லியில இருக்கிற பாஜகவோடு பேசி அவங்களோட சேர்ந்து நின்று இந்த கேஸ பக்காவா முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பயங்கரமா நம்ம ஆதவர்ஜுனாவுக்கு பாராட்டு விழாவே நடத்திருக்காரு விஜய். உங்களுக்கு நல்லா தெரியுங்க, ஆதவர்ஜுனாவை டெல்லிக்கு பயணம் பண்ண வச்சதே புரோக்கர் குருமூர்த்தி தான். அங்க போய் அவரை இருக்க சொல்லியிருக்காரு. டெல்லிக்கே அனுப்பினது புரோக்கர் குருமூர்த்தி தான். அதுக்கு முன்னாடியே விஜய வச்சு பேச வச்சிருக்கிறாங்க டெல்லி மேலிடத்துல. இந்த சாணக்கியர்னு ஒருத்தர் இருப்பாரு, அதாங்க அமித்ஷா. அவங்க 1000 சாணக்கியரை தூக்கிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள சாணி மாதிரி தான் நம்ம மதிப்போம். ஏன்னா நமக்கு அறிவு இருக்கு, அரசியல் தெளிவு இருக்கு. கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் களத்துல நின்று சேர்ந்து கைகோர்த்து அடிச்சு ஓட விடுவோம். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். கடந்த 10 தேர்தலில் தோத்து போன கும்பல் யாருன்னா இந்த கும்பல் தான். இதுல சாணக்கியர்னு பேரு. அந்த சாணக்கியர்கிட்ட பேசினவர் யார் அப்படின்னா இங்க இருக்கிற புரோக்கர் குருமூர்த்தி. புரோக்கர் குருமூர்த்தி பேசிட்டாரு அப்படின்னு உடனே சாணக்கியர் அமித்ஷா என்ன பண்ணிருக்காரு, டெல்லிக்கே வர சொல்லிட்டாரு. இத பேசுறதுக்கு முன்னாடி, ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறதுக்கு முன்னாடியே விஜய் நேரடியா பேசியிருக்காரு. நாங்க கடுமையான சூழல்ல மாட்டிருக்கோம், அரசியலுக்கும் நாங்க புதுசு, சோ என்ன முடிவெடுக்கிறது எங்களுக்கு தெரியல. 2வது, திமுகவினுடைய இந்த லீகல் விங் இருக்கு இல்லையா, சட்ட விங் இருக்குல்ல, லாயர்ஸ் விங் இருக்குல்ல, போட்டு பொழந்துரும். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு கேள்விப்படுறோம். அதனால எங்களை இதோட போட்டு முடிச்சு பாடம் கட்டிட போறானுங்க. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு உதவி செய்யணும், கீழையும் எங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படின்னு முன்னாடியே பேசிட்டார். அவர் பேசினதுக்கு அப்புறம் தான் டெல்லியில இருந்து இந்த கும்பல் ஃபுல்லா மொத்தமா வந்து இங்க உட்கார்ந்து அரசு சரியில்லை, போலீஸ் சரியில்லை, மக்களை வந்து காப்பாத்தாம விட்டாங்க, இவங்க தான் நெருக்கடி கொடுத்தாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு உண்மை கண்டறியும் குழு போய் அப்படியே பாஜக கொடுத்த அறிக்கையை கொண்டு போயிடுச்சு. இது நம்ம பார்த்தோம். பாஜக கும்பல் ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு ஆதரவாக களத்துல நிற்கிறதையும் நம்ம பாக்குறோம்.
இதுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு விஜய், நேரடியாக சாணக்கியன் அமித்ஷாவோடு பேசி முடிச்ச பிறகுதான் இங்கே புரோக்கர் குருமூர்த்தி அவர்கள் சொன்ன ஐடியா படி நம்மால ஆதவர்ஜுனா டெல்லியில போய் டேரா போட்டிருக்காரு. டெல்லியில போய் உட்கார்ந்துக்கிட்டு யாரை சந்திக்கணும், யாருக்கிட்ட என்ன பேசணும், என்ன ஏதுன்னு மொத்த ஸ்கெட்சையும் போட்டு கொடுத்தது பாஜக கும்பல். அதை வச்சுக்கிட்டு தான் உட்காந்து ஒரு வேலை பண்ணிட்டு இடைக்கால தீர்ப்பை வாங்கிட்டு வந்த பிறகு அது பயங்கரமா கெத்தாயிட்டாரு ஆதவர்ஜுனா. பாத்தீங்களா, ஊரே ஓடி ஒளிஞ்ச போது நான் ஒருத்தன் மட்டும் போய் டெல்லியில உட்காந்து படுத்து உருண்டு நான் ஒரு இடைக்கால தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்க அப்படின்னு அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த சூழ்நிலையில தான் விஜய் மீண்டும் ஒரு நன்றியை டெல்லிக்கு தெரிவிச்சிருக்காரு. எங்களை காப்பாத்தி விட்டீங்க, படுகுழியில விழுக தெரிஞ்சோம் அப்படின்னு டெல்லியை அழைத்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். அதுக்கும் உதவுனவர் யார் அப்படின்னா புரோக்கர் குருமூர்த்தி. இப்படி எல்லாமே பக்காவா செஞ்சுட்டு வெளியே வந்து ஆதவர்ஜுனா வாய்களையே பேசுவார்ல, அவருக்கு தான் முன்ன பின்ன யோசிச்சு மூளையோட பேசணும்லாம் அங்க யாருமே கிடையாது. இதுங்க பூரா நேத்து நேரம் அரசியலுக்கு வந்ததுங்க. ஆனாவனா அரசியல்ல தெரியாது, அரசியலுக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது, வாய்க்கு வந்ததை உளருவாங்க. நீதிமன்றத்துல ஒண்ணு பேசுவாங்க, மக்கள் மன்றத்துல ஒண்ணு பேசுவாங்க. நீதிமன்றத்துல ஆக்சிடென்ட் வாங்க, மக்கள் மன்றத்துல சதி அப்படின்னு. செந்தில் பாலாஜி பேரே வராது, ஆனா இங்க வந்தோடனே செந்தில் பாலாஜியை நாங்க முடிச்சு கட்டிடுவோம், தீர்த்து கட்டிடுவோம், நாங்க முதலமைச்சரான பிறகு செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்க மாட்டாரு அப்படின்னு உருட்டி விட்டுட்டு இருப்பானுங்க. அங்க போய் நின்னுகிட்டு 2 பேரை உள்ளடி வேலை பார்க்க வச்சு அவங்கள கொண்டு போய் நிறுத்தி உள்ளடி வேலை பார்ப்பானுங்க. ஆனா இங்க வந்த பிறகு வேற ஒருத்தனை வச்சு ஒரு வீடியோ போடுவாங்க. சோ இந்த முரட்டு கும்பல், அணில் கும்பல் பண்ற வேலை என்னடானா, நீதிமன்றத்துல பம்முறதும் மக்கள் மன்றத்துல நெஞ்ச தூக்கி நிப்பாட்டுறதும். இதத்தான் இந்த கும்பல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணமே இவங்க போட்டு கொடுத்த ஸ்கெட்ச். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க, வகையா சிக்கிட்டாங்க. இப்ப விஜயோடைய நிலைமை என்ன தெரியுங்களா, நாய் கையில மாட்டிக்கிட்டு எலும்பு மாதிரி விடவே விடாது. நாய்க்கு ஒரு பழக்கம் இருக்குங்க, எலும்ப கடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா அதுடைய ஈறு கிழிஞ்சு அதுடைய ரத்தம் வந்தாலும் அதை நக்கிட்டு உட்காந்து எலும்ப கடிக்கும். அப்போ எவ்வளவு கொலவெறியா கடிக்கும்ன்றத நீங்க பாத்துக்கோங்க, போய் சயின்டிபிக்கா செக் பண்ணிக்கோங்க. நாய்க்கு அப்படி ஒரு குணம் உண்டு. அது மாதிரிதான் பாஜகவுக்கு ஒரு குணம் இருக்கு. ஏதாவது ஒரு கட்சி கையில மாட்டுச்சுன்னா மொத்தமா முடிச்சு ஒட்டுண்ணி மாதிரி எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கீழே போடும், சக்கையா ஆக்கி போடும், நிதிஷ்குமாரை தூக்கி வெளியேறிஞ்ச மாதிரி. அதத்தான் இப்ப அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். முதல் சுற்று பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டானுங்களா டெல்லியிலே, ஆதவர்ஜுனாவை வச்சு பேசியே முடிச்சுட்டாங்களாம் முதல் சுற்று. அதுக்கு பிறகுதான் இப்படியான தீர்ப்பு வந்திருக்கு. 2வது வேலை என்ன அப்படின்னா, 2வது சுற்று விஜயே நேரடியா டெல்லிக்கு போக போறாரு. டெல்லிக்கு நேரடியா விஜயே போக போறாரு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, விஜய் என்ன நினைச்சாரு, தமிழ்நாட்டுல வந்து இவங்க கிட்ட நம்ம மாட்டினோம்னா மொத்த குட்டும் வெளியே வந்துரும், அதனால நம்ம அவமானப்பட்டுருவோம் அப்படின்னு நினைச்சாரு. உண்மையில அங்க நடந்தது எந்த சதியும் கிடையாது. நடந்தது அங்க ஒரு விபத்து. நாம இன்னைக்கு அப்படிதான் சொல்றோம். விஜய் கழுத்தை நிறுத்தி கொண்டாருன்னு கேரத்தனமா சொல்ற ஆளுங்க நம்ம கிடையாது. இன்னைக்கும் அன்னைக்கு சொல்றோம், விஜய் கும்பல் இதை அடக்கியிருக்கலாம், தடுத்திருக்கலாம், கூட்ட நெரிசலை குறைத்திருக்கலாம், சரியான நேரத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டை சொல்லி இந்த குற்ற உணர்வோடு இதை ஏத்துக்கணும்னு நம்ம சொல்றோம். அதே சமயத்துல அரசு தரப்பு என்னெல்லாம் பண்ணிருக்கலாம்னு சொல்றோம். இடத்தவே கொடுக்காம போடான்னு அனுப்பி விடுங்க அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எந்த குற்றச்சாட்டையும் நான் ஏத்துக்க மாட்டேன். நான் யோகிய, நான் அரசு பக்கம் நிக்க மாட்டேன், அரசு சொல்றதை ஏத்துக்க மாட்டேன். தொடர்ந்து முதலமைச்சருங்க அநியாயத்துக்கு நல்லவரா இருக்காருங்க ஸ்டாலின். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை இது வரைக்கும் வைக்கல. இது அரசியலாக்க வேண்டாம், ரொம்ப தெளிவா பேசினாரு, இது அரசியலாக்க வேண்டாம். அதுவே அவர் மீதான மரியாதையை மக்கள் மன்றத்துல கூட்டி இருக்கு. உடனே நடுராத்திரி, அவர் வயசு எவ்வளவுங்க, அதிகாலையில 3 மணிக்கு போய் நிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு, அதுக்கு முன்னாடி கலெக்டர்ஸ் மந்திரிங்க எல்லாரையும் அனுப்பிட்டு என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தலைமைச் செயலகத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு அப்படியே வர்றாரு. வந்து பிளைட் ஏறி இங்க வந்துட்டாரு. சோ இதெல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கும்பலுக்கு கதற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப எங்க போய் மாட்டிருக்கு, நாய் கையில மாட்டின எலும்பு துண்டு மாதிரி விஜய் போய் பாஜக கையில சிக்கிட்டாரு. இப்போ 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் ஆக வேண்டிய நிர்பந்தத்துல இருக்காரு விஜய். இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 வகையா பாஜக சினிமா நடிகர்களை பயன்படுத்தும். ரஜினியை அப்படிதான் கூட்டிட்டு வந்தாங்க. ரஜினியை பயன்படுத்தி அவரை வச்சு ஓட்ட பிரிச்சு அல்லது ஓட்ட வாங்கி அவரோட கூட்டணி வச்சு ஓட்ட வாங்கி கால் பதிக்கணும் அப்படின்றதா பாஜகவுடைய முதல் திட்டம். எல்லா சினிமா நடிகர்களையும், ஏன் ரிட்டையர்ட் ஆனவங்க, போனவங்க, வந்தவங்க, நாளைக்கு சாக போறது கூட எல்லாம் உள்ள தெரியுதுங்களே, 50 பேருக்கு காசை கொடுத்து ரெடி பண்ணி உள்ள உட்கார வச்சிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆன திரைப்பட கலைஞர்கள் சங்கம் மாதிரியே இருக்கு அது. 50 பேர் உள்ளதா இருக்கு. இப்படி இருக்கும்போது ரஜினி திடீர்னு காலவாரி விட்டாரு.
வேண்டாம் சாமி, இவங்க நம்மளை கொண்டு புதைச்சு விடுவாங்க அப்படின்னு எஸ்கேப். அவருக்கு உடல்நல குறைவு ஏற்படுச்சு, சிங்கப்பூர் போனாரு, மருத்துவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டாரு. ஒரு நூல்ல தப்பிச்சுக்கிட்டாரு. அவருக்கு தெரியும் அரசியல் நல்லாவே. 90ஸ்ல ரஜினிகாந்த் பேசின பேச்சை நீங்க கேட்டீங்கன்னா அப்படி ஒரு அரசியல் பேசியிருப்பாரு. எனக்கே ஆச்சரியம், இவரா அப்படி பேசினாரு அப்படின்னு. கமல் கூட பேசுறத கேட்டுக்கலாம், அவர் வாசிக்கிறவரு. ரஜினி சாமியை முடிச்சு மாதிரிவர். அவரே வந்து அவ்வளவு பேச்சு பேசுவாரு 90ஸ்ல. நம்ம அந்த வீடியோஸ் எல்லாம் இப்பதான் பார்த்தேன், சமீபத்துல யாரோ ஷேர் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன். சரி, இப்படி சினிமா நடிகர்களை பயன்படுத்தி எப்படியாவது மேல வந்து நினைக்கிற கும்பல் தொக்கா போய் சிக்கிட்டாரு விஜய். இப்ப என்ன பண்றது அப்படின்னா, 2 வகையில அவரை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுது. ஒண்ணு, அதிமுக கூட்டணி அப்படின்னு பேசு. அதிமுக கூட்டணி பேசி நீ வந்து துணை முதலமைச்சர் ஆயிரு. ஒரே எலெக்ஷன்ல துணை முதலமைச்சர்ன்றது பெரிய விஷயம் தானே. அப்ப நீ துணை முதலமைச்சர் ஆயிரு, அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துரு, நாம எல்லாம் சேர்ந்து திமுகவை முடிச்சிருவோம். மக்கள் கேட்டா என்ன சொல்லுவோம்? திமுக என்கிற தீய சக்தியை ஒழிப்பதற்காக ஒன்றிணைந்தோம் அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லைன்னா உன் அரசியல் கெரியருக்கு அது பிரச்சனையா இருக்குன்னா 2வது ஒரு விஷயத்த பண்ணுவோம். ஓட்டு பிரிக்கிற வேலையை நிப்பார். மக்களை திரட்டு, ரசிகர்களை திரட்டு, ஓட்டு பிரிக்கிற வேலையை பாரு. மறைமுகமா பாஜகவை தொடாத. இன்னைக்கு எப்படி இருக்கே அப்படியே இருந்துட்டு போ. என்னைக்காவது பாஜகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா நம்ம அண்ணன் விஜய்? பாஜகவுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சிருப்பாரா? பாஜகவுக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருப்பாரா? சாதி ஆணவத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தியிருப்பாரா? இதெல்லாம் செய்ய மாட்டாரு. ஏன்னா இதெல்லாம் பாஜக அஜெண்டா. அதனால பாஜகவுக்கு பங்கம் வந்துடாம 10 பொருத்தமும் பச்சைக்குன்னு வச்சு பாத்துக்கிறவர் நம்ம அண்ணன் விஜய். அதுல தெளிவா இருக்காரு. அதனால பாஜக அதையும் சொல்லியிருக்கு, உன்னால நேரடியா கூட்டணி வைக்க முடியலன்னா கருத்தியலா நீ நானும் அடிச்சுக்க வேண்டாம், மொத்த பேரும் சேர்ந்து திமுகவை அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல திமுக தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்றாருன்னா, ஹாயா கால் மேல கால் போட்டு கையை அப்படி வச்சுட்டு அப்பாடா நிம்மதியா இருக்குடா அப்படின்னு இருக்காரு. இன்னாயா சாமி, இவ்வளவு நடந்து போச்சு, உச்ச நீதிமன்றத்துல அவங்க கேட்ட அத்தனையும் கொடுத்து விட்டாங்க. இப்ப என்னடானா விஜய் அப்படியே கொண்டாடிக்கிட்டு நீதி வெல்லும்ன்றாரு, சாதி வெல்லும்ன்றாரு. இன்னாயா நடக்குது நம்ம நினைச்சிட்டு இருந்தா முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இப்பதான் நிம்மதியா இருக்கு, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீ தேர்தலப்ப என்ன சொல்லுவான்? எங்களை வந்து ஹரஸ் பண்ணிட்டாங்க, எங்களை ஒடுக்கிட்டாங்க, எங்களை மடக்கிட்டாங்க, அல்லது இந்த விசாரணையில இவ்வளவு பொய் சொல்லிட்டாங்க, இன்னும் 10 பொய்யை சேர்த்து சொல்லுவான். இப்ப அந்த பொய் வராது இல்ல, பால் நம்ம கையில கிடையாது, அது அடுத்தவங்க கோட்ல தூக்கி போட்டாச்சு, கோலை போட்டாச்சு. அதனால நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். 1. 2வது என்ன சொல்லியிருக்காருன்னா, உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கேள்வி கேட்கல, நல்லா புரிஞ்சுக்கணும். உயர் நீதிமன்றத்தினுடைய செய்தியை கேள்வி கேட்டாங்க. தமிழ்நாடு அரசையோ காவல்துறையோ அந்த ஆட்கள் எல்லாம் கொண்டுச்சுன்னு யாருமே சொல்லல, அப்படி ஒரு வாதமே வரல. தமிழ்நாடு எடுத்த முயற்சிகள் எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப உச்ச நீதிமன்றம் நமக்கு பிரச்சனை இல்லை, அதனால நமக்கு அங்கேயும் பிரச்சனை கிடையாது. அப்ப உச்ச நீதிமன்றம் நம்மள பேசல, நம்ம தப்பு செஞ்சோன்னு சொல்லல, அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னொன்னு, சிபிஐ கிட்ட எல்லாத்தையும் மூடி மறைக்க முடியாது. ஏன்னா இவங்க குடும்பி சிபிஐ கிட்ட இருக்கு. இவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும்னா சிபிஐ பிஜேபி கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கும். அப்ப சிபிஐ வச்சுதான் விஜய கண்ட்ரோல்ல வைப்பாங்க. அதனால விஜய் வந்து பசமா சிக்கிக்குவாரு, ரொம்ப தேவையில்லாம ஆட மாட்டாரு பொது வெளியில. இன்னொன்னு, சிபிஐ தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் இதுவரை எடுத்துட்டு போன எந்த கேஸுக்குள்ளயும் பெருசா தமிழ்நாடு தப்பு பண்ணிருச்சுன்னு சொல்ல முடியல. பல கேஸ பாதியில விட்டுட்டு போயிருக்கு. உங்களுக்கு தஞ்சாவூர் மாணவியினுடைய தற்கொலை வழக்கு இருக்குல்ல, இதே உண்மை கண்டறியும் குழு வந்தது, குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் வந்தது, இப்படி எல்லாமே வந்து 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 போனாங்க. இதே மாதிரிதான் வீடியோ ஆடியோ அது இது எல்லாம் வந்துச்சு. சரியா? எல்லாம் வந்த பிறகுதான் 2024 நம்ம 40க்கு 40 அடிச்சோம், அது வேற கதை. எல்லாம் வந்துட்டு போய் சிபிஐ இந்த வழக்கை எடுத்த பிறகு அங்க எந்த விதமான மதமாற்றத்திற்கான ஆதாரமும் கிடைக்கல அப்படின்னு இந்த வழக்க சிபிஐ கைவிடுது. உங்களுக்கு புரியுதா? அப்ப அவர் சிஎம் சொல்றாரு, ஏய், எந்த வழக்கையும் நாம சரியா கையாளுறோம், நம்ம கரெக்டா அரசினுடைய வேலை செய்யறோம். இதுவரை நம்முடைய ஆட்சியில, இந்த ஆட்சியில, ஸ்டாலின் ஆட்சியில சிபிஐ கொண்டு போன அத்தனை வழக்குலையும் மண்டிட்டு தான் நின்றுருக்கு. அதனால அந்த கவலையும் நமக்கு தேவையில்லை. இந்த வழக்குலையும் நம்ம தெளிவா வேலை பார்த்திருக்கோம், மக்களோட மக்களா நம்ம நின்றுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், அஜய் ரஸ்தோகி அவர் தான் வந்து சிபிஐ விசாரணையை கண்காணிக்க போகிற ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி. இப்ப அஜய் ரஸ்தோகி தான் இதை கண்காணிப்பாருன்னா நீதிமன்றம் கண்காணிக்கும் போது வருஷ கணக்குல கிடப்புல போட முடியாது கேஸ. அப்ப எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா முடிப்பாங்க. அப்ப நமக்கு வேகமா முடிஞ்சிச்சுன்னா அதுல உண்மை வெளிவரும்.
அதுல உண்மை என்ன வெளியே வரும்? நீ ஏயா கூட்டத்தை கூட்டின, ஏயா 7 மணி நேரம் கழிச்சு போன, 3 to 10 தான் நாங்கள் வாங்கி இருக்கிறோம், நீ காடை காட்டலாம். 12:30 வான்னு சொல்லி ஏயா உன் பொதுச்செயலாளர் பிரஸ் மீட் நடத்தினாருன்னு கேள்வி வைப்பாங்கல்ல. அவ்வளவு முட்டாள்தான் நம்ம. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அஸ்ராகருக்கு வந்து நிறைய தொகுத்துட்டாரு, நிறைய ஆதாரங்களை தொகுத்துட்டாரு, மொத்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அஸ்ராகாருக்கு வந்து ரொம்ப நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரி, உங்களுக்கு நல்லா தெரியும். பல முக்கியமான கேசஸ் அவர் லீட் பண்ணியிருக்காரு. இப்ப அந்த தஸ்தாவேஜஸ் எல்லாம், அந்த அந்த ஆவணங்களை எல்லாம் நீதிபதி கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க, சிபிஐ குழு கிட்ட ஒப்படைக்க சொல்லிட்டாங்க ஆவணங்களை எல்லாத்தையும். நீதிமன்றம் இந்த விசாரணையை தொடக்கத்திலிருந்து பண்ணுங்கன்னு சொல்லல, ஆவணங்களை அஸ்ராகருக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுல பல திடுக்கிடும் உண்மைகளை அஸ்ராகர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அதை வச்சுதான் லீடா வச்சுக்கிட்டு தான் உள்ள போய் ஆய்வு பண்ணுவாங்க சிபிஐ. இப்படி எல்லா வகையிலையும் நமக்கு தொந்தரவு இல்லை சாமி, நம்ம கெத்தா குத்தாட்டம் மட்டும் போயிடலாம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செம்மையா லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி கிளம்பிட்டே இரு தம்பி. உன்ன மாதிரி நிறைய பேரை பார்த்தவன் நானு. நீ எல்லாம் நேத்து நேரம் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிற. 60 வருஷம் காத்திருந்து அரசியல்ல வேலை பார்த்து 60 வருஷம் அரசியல்ல உழைச்சு நான் முதலமைச்சர் ஆயிருக்கேன் தம்பி, அப்படி ஓரமா போய் கொண்டு விளையாடு அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. வேற லெவல் சம்பவங்க. சிக்கி சீரழியது விஜய் கும்பல்.